குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரா ஃபிட்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சண்டே இஸ் நாட் அ ரெஸ்ட் டே, மை பெஸ்ட் டே. ஸோ சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த சைக்கிளிங் நோக்கி எங்கே போயிட்டுருக்கோன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சென்னைக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஒன்லி ஒர்க் அவுட் மட்டும் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட். இதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் உள்ள ஒரு என்ட்ரன்ஸ். இந்த உள்ள என்ட்ரன்ஸ் போனீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே போய்ட்டு ஒரு பேசிக் வார்ம் அப், அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டு அந்த பேசிக் வார்ம் அப்லாம் கடகடன்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேசிக் வார்ம் அப்போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் பட் ரோட்டில் கேட்டிங்கன்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. மேலே சர்ச் இருக்கும். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டு சைடுமே என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃப்ரண்ட் சைடில் போயிருக்கேன், வார்ம் அப் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டேன். எல்லாமே ஒரு 15 ரெப்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து மசில் ஃப்ரீ ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங் 5:45க்கு ரீச் ஆகியிருக்கேன். நல்ல ஒரு லொக்கேஷன், நல்ல வெதர், அப்படியே காமாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு இன்றைக்கி சைக்கிளிங் இங்கே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சைக்கிளிங்கில் ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. நிறைய பேருக்கு இந்த லொக்கேஷன் தெரியாது. ஸோ நீங்களும் இந்த லொக்கேஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸை கிளைம் பண்ண ஆரம்பித்தாச்சு. அப்படியே பாருங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு, செம்மையாக இருக்கும். இதுதான் வந்து பெஸ்ட்டு ஒரு கார்டியோ ஒர்க் அவுட்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட ப்ரீத்திங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஏறும்போது தான் தெரியும். அப்படி போய்ட்டு பேக் சைட் போய்ட்டு என்னோடய வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் வந்து ஒரு பேக் வாக், நல்ல ஒரு லாங் பேக் வாக் டேர்னிங். இங்கே நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் போவோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் உஷாராக பண்ணணும். பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் அப்படியே ஒரு ஃப்ரண்ட் டு ஜாக், அப்படியே ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாக் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் சைட் அகெயின். நெக்ஸ்ட் ரிவர்ஸில் வரணும். சைட் வாக் அப்படியே திரும்ப அகெயின் ஒரு ஜாக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லன்ச்சஸ். அப்படியே ஒரு ஃப்ரீ லன்ச்சஸ் நம்ம பாடி வெயிட்லேயே பண்ணோமா சும்மா அருமையாக இருக்கும். வண்டி வெஹிக்கிள்ஸ் நிறைய போகும். ஸோ நம்ம ஓரமாக பண்ணணும். நம்மளை மாதிரி நிறைய பேர் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல லொக்கேஷன். இது சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் பட் ரோடுன்னு கேட்டிங்கன்னா யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் வந்துடும். தென் அங்கே ஜம்பிங் ஜாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3 செட்ஸ் 15 கவுண்ட்ஸ் பண்ணேன். நல்லா வார்ம் அப் ஆச்சு. தென் ஸ்டாண்டிங் வார்ம் அப். நெக்ஸ்ட் இது ஒரு 15 ரெப். தென் பர்ஃபீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செட்ஸ். சும்மா ஃபுல் பாடி நல்லா வார்ம் அப் ஆகிடுச்சு. ப்ரீத்திங் பயங்கரமாக இருக்கும். ப்ரீத்திங்கோட எக்ஸசைஸ் இது. உங்களோட ப்ரீத்திங் கெப்பாசிட்டி இதில் தெரிஞ்சிடும், உங்களோட பவர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த லொக்கேஷன் வந்து கவர் ஆகும். இது சென்னை ஏர்போர்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஸ்டெப்ஸில் வந்துட்டேன். திரும்பவும் ஸ்டெப்ஸில் போய்ட்டு ஒரு ஜம்பிங் எக்ஸசைஸ். அகெயின் ஒரு 3 செட்ஸ். ஃபாஸ்ட் ஜம்ப். ஸ்டெப்பர் நம்ம ஜிம்மில் பண்ணுற ஸ்டெப்பரை இங்கேயே பண்ணிக்கலாம். ஸோ அருமையாக இருக்கும். யார் வேணாலும் இங்கே வந்து வாக் பண்ணலாம். பட் டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன், மார்னிங்லேயே சீக்கிரமாக முடிக்கணும், இல்லைனா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சர்ச் போகிறவங்கள டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ன்ட்டு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அகெயின் திரும்ப இன்னொரு செட்டு போடலாம் அப்படின்ட்டு பண்ணியாச்சு. முடிச்சுட்டு அப்படியே ஒரு பைசப்ஸ் ஃபோர்ஸ், ஃப்ரண்ட் டாப்லாம் பைசப்ஸ் முடிச்சுட்டு ஓகே டவுன் கிளைம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு திரும்பி அகெயின் டவுன் வந்துட்டு வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸ். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி முடித்த உடனே பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் நல்லா பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பண்ண பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே அகெயின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 ரெப்ஸ் பண்ணணும். ஸோ நான் இதை உங்களுக்கு ஷார்ட்டாக போட்டிருக்கேன். நீங்களும் அதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வார்ம் அப் முக்கியம். தென் முடிச்சிடப்போ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் வார்ம் அப் எக்ஸசைஸ் கம்பல்சரி. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து மசில் ரிலீஃப் ஆகும், பெயின்லேருந்து இது பண்ணலாம். உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வீக்லி நான் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுவேன். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம சென்ட் தாமஸ் மவுண்டில் வந்திருக்கேன். நான் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிங்கில் வந்துடுவேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏனோ சைக்கிளிங் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள்.
நான் வந்து இந்த வாட்டி ஹெல்மெட் யூஸ் பண்ணல. ஹெல்மெட்டில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, அந்த பேட் கட் ஆகிடுச்சு கிளிப்பு. ஸோ அதனால் நான் ஹெல்மெட் யூஸ் பண்ணல. பட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது பண்ணிங்கன்னா ஹெல்மெட் போட்டு பண்ணுங்கள். பாருங்கள், அகைன் திரும்ப இன்னொரு செட் ஆஃப் வார்ம் அப் பண்ணிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா ரிலீஃப் ஆகணுன்றதுக்காக ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறேன். உங்களுக்கு யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து என் கூட வந்து ஜாயின் பண்ணிங்க. நான் எப்படின்ட்டு கைட் பண்ணுறேன், வார்ம் அப் எப்படி பண்ணலாம் என்னன்ட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லா பேசிக்கும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாரம் நான் லொக்கேஷன் மாற்றுவேன். அகைன் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா பெசன்ட் நகர் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இங்கேருந்து சைக்கிளிங் பெசன்ட் நகர் போய்ட்டு அங்கே சைக்கிளிங் விட்டுட்டு அகைன் இந்த மாதிரி ரன்னிங், பேக் வாக், சைடு வாக், வார்ம் அப்பு எல்லாமே பண்ணிட்டு லன்ச்சஸ்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரீ பண்ணிவிட்டு வருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் 3rd செட் வார்ம் அப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நல்லா தெரியும் உங்களுக்கே பார்த்தா, நல்லா பெயின் ரிலீஃப் ஆகிடுச்சு. அகெயின் லெக், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லெக்குக்கு நம்ம நிறைய ஒர்க் கொடுத்துருப்போம், பயங்கர பெயினாக இருக்கும் லெக்கு. ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். தென் பேக் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. பேக் செக்ஷன் கம்பல்சரி பண்ணணும். உங்களுக்கு இது பேலன்ஸ் வரலைன்னா வந்து பார்த்திங்கன்னா வாலில் ஏதாவது ஒரு ஹேண்டை வச்சு பேலன்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டவுன் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா நல்லா ரிலீஃப் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரெச்சிங் தான் மெயின். இது நிறைய பேர் பண்ண மாட்டீங்க, அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு போயிடுங்க. பாருங்கள், ஃபுல் ஸ்வெட்டிங், ஃபுல்லாக நெஞ்சிச்சுங்களா. நெக்ஸ்ட் அப்படியே இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட். பாருங்கள், 1786 இதான் என்னோடய ஒயிட் ஹார்ஸ். இந்த ஒயிட் ஹார்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், முடிச்சுட்டு ஒரு ஃபினிஷிங் டச் அப் முடிச்சுட்டு ஓகே, தேங்க்யூ, பை. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த லொக்கேஷன்ட்டு. பாய், தேங்க்யூ.